மாமா வந்து சொன்னாங்க, இப்போ வந்து இன்னைக்கு ஒரு நாள் தாம்மா, போயிட்டு 2 நாளில் வந்து விட்டுடுவாங்கம்மான்றதை மட்டும் சொன்னாங்க, அழுவாத அப்படின்னு வந்து மாமா வந்து. ஆனால் அது ஒரு வருஷம் இருப்பாங்கன்னு நான் அப்போ நினைக்கவே இல்லை. அது மிஸ் ஆகிறதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது அப்புறம் தெரியும் மிஸ்ஸா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சுது. வீட்லேயே யாருமே அதை ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அண்ணி மல்லிகா அண்ணி இருந்தாங்க, அவங்க அண்ணனையும் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு அவங்களையும் பண்ணாங்க. எனக்கு அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க கூடயே இருப்பேன். அவங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அத்தை வந்து சொல்லுவாங்க, மாமாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கம்மா, இது மாதிரி 6 மாதம்லாம் இருந்தாங்க ஜெயிலில். உங்கள் வீட்டுக்காரர் பிறக்கும் போதெல்லாம் அவங்க மாமா ஜெயிலில் தான் இருந்தாங்க, அழுவாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் கேட்போம், அத்தை எப்படி 6 மாதமா, ஐயோ எப்படி இருந்தீங்க அப்படின்னு. அதாவது வந்து அப்போ எங்களுக்கு ஒரு வருஷம் வந்து இருக்கிறது தெரியாமல் ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு வந்துடுவாங்கன்ட்டு அப்படியே நினச்சிட்டு இருந்தோம்.